வணக்கம். நம்ம கல்வி அமைச்சகத்திலிருந்து ஒரு ரொம்ப முக்கியமான புதிய சுற்றறிக்கை வந்திருக்கு. இது 2026ல இருந்து நம்ம பள்ளிகள்ல பெரிய மாற்றங்களை கொண்டு வர போகுது. ஒரு பள்ளி நிர்வாகியா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் இந்த விளக்கத்துல நம்ம ஒன்னா சேர்ந்து பார்க்க போறோம். பள்ளி தலைவர்களான உங்களுக்கு முதல்ல மனசுல வர்ற கேள்வியே இதுவா தான் இருக்கும். இந்த புது சீர்திருத்தங்கள் நம்ம ஸ்கூலோட டெய்லி வேலையை எப்படி பாதிக்க போகுதுன்னு. ஆனா கவலையே வேண்டாம். இந்த மாற்றங்களை நாம எப்படி ரொம்ப எளிதாகவும் வெற்றிகரமாகவும் நம்ம பள்ளியில கொண்டு வரதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். நாம இப்போ பேச போறது எல்லாமே ஏதோ காத்துல வந்த செய்தி இல்ல. கல்வி அமைச்சகத்தோட 34/2025ங்கிற அதிகாரப்பூர்வ சுற்றறிக்கையை பேஸ் பண்ணி தான் இந்த எல்லா தகவல்களும் இருக்கு. அதனால இது நம்ம பள்ளிகளோட எதிர்காலத்தை திட்டமிட தேவையான ஒரு உறுதியான வழிகாட்டுதல். சரி, இந்த மாற்றங்களை நாம எப்படி புரிஞ்சுக்க போறோம்? அதுக்கு ஒரு தெளிவான பிளான் இருக்கு. முதல்ல ஓவரால் திட்டம் என்னன்னு பார்ப்போம். அப்புறம் தனித்தனியா ஜூனியர், சீனியர், அட்வான்ஸ் லெவல் வகுப்புகளுக்கு என்னென்ன மாற்றங்கள்னு டீட்டெயிலா பார்ப்போம். கடைசியா உங்க புது டைம் டேபிளை எப்படி ரெடி பண்றது, அதுக்கு நீங்க என்னென்ன நிர்வாக வேலைகள் செய்யணும்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு நல்ல விஷயம் சொல்லிடுறேன். இந்த சீர்திருத்தங்கள் எல்லாமே ஒரே ராத்திரியில நடக்க போறதில்ல. இது பல வருஷங்கள்ல படிப்படியா செயல்படுத்த போற ஒரு திட்டம். இது நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம பிளானிங் ரொம்பவே ஈஸியாகிடும். பாருங்க, இந்த மாற்றங்கள் எல்லாமே படிப்படியா ஒரு 4 வருஷத்துல நடக்க போகுது. 2026ல 6ஆம், 9ஆம், 10ஆம் வகுப்புகள்ல தான் மெயின் ஃபோக்கஸ். அதுக்கு அடுத்தடுத்த வருஷங்கள்ல மத்த வகுப்புகளுக்கும் புது சிலபஸ் வந்துடும். இந்த டைம்லைன் உங்க டீச்சர்ஸ் ட்ரைனிங்கையும் மத்த ரிசோர்ஸஸையும் பிளான் பண்ண ரொம்ப உதவியா இருக்கும். சரி, வாங்க முதல் கட்டத்துக்குள்ள போலாம். நம்ம ஜூனியர் செக்ஷன், அதாவது 6ஆம் வகுப்புல இருந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு இப்ப விரிவா பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா 6லேருந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும் மொழி திறனுக்கும் அடிப்படை பாடங்களுக்கும் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. தாய்மொழி, இங்கிலீஷ், கணக்கு, சயின்ஸ் மாதிரி முக்கியமான பாடங்களுக்கு தலா 3 பீரியட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க. நீங்க டைம் டேபிள் போடும்போது இதை கண்டிப்பா கவனத்துல வச்சுக்கணும். இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 35. இதுதான் உங்க ஜூனியர் செக்ஷனுக்கான மொத்த வாராந்திர பீரியட்ஸ். உங்க பிளானிங், டீச்சர் அலோகேஷன் எல்லாமே இந்த நம்பரை வச்சு தான் இருக்க போகுது. ஓகே, ஜூனியர் செக்ஷன் முடிஞ்சது. இப்போ நாம சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் வருவோம். 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்புல பாடத்திட்டத்தோட ஃபோக்கஸே மாறுது. அதுக்கு நாம எப்படி தயாராகணும்னு பார்க்கலாம். சீனியர் செக்ஷன்ல பாடங்களோட ஆழம் இன்னும் அதிகமாகுது. குறிப்பா கணக்குக்கு பாருங்க, வாரத்துக்கு 5 பீரியட்ஸ். இது மாணவர்களோட பகுப்பாய்வு திறனை, அதாவது அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸை வளர்க்கறதுல எவ்வளோ கவனம் இருக்குன்னு காட்டுது. மொழி பாடங்களுக்கும் கணிசமான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு. முக்கிய பாடங்கள் மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சூப்பரான சாய்ஸ் இருக்கு. அவங்க அழகியல், மொழிகள் இல்லனா டெக்னாலஜின்னு 3 வெவ்வேறு பிரிவுகள்ல இருந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடத்தை விருப்ப பாடமா எடுத்துக்கலாம். அவங்களுக்கு சரியான பாடத்தை செலக்ட் பண்ண வழிகாட்டுறதுல நம்ம பங்கு ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம மாணவர்களோட ஸ்கூல் லைஃப்ல ரொம்ப முக்கியமான கட்டம் அவங்களோட உயர்தர வகுப்புகள். இங்க அவங்க எடுக்கிற முடிவுகள் தான் அவங்களோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது. அட்வான்ஸ்ட் லெவல்ல மாணவர்கள் தேர்ந்தெடுக்கிற 3 முக்கிய பாடங்கள்ல நல்லா ஆழமா படிக்கிறதுக்காக ஒவ்வொரு பாடத்துக்கும் தலா 9 பீரியட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க. அதே நேரம் ஜெனரல் இங்கிலீஷ், ஐடி மாதிரி அத்தியாவசிய திறன்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் மொத்தமா வாரத்துக்கு 35 பீரியட்ஸ்ங்கிற அதே கட்டமைப்பு தான் தொடருது. சரி, இவ்ளோ நேரம் தியரியா பார்த்தோம். இதெல்லாம் எப்படி நிஜத்துல ஒர்க் அவுட் ஆகும்னு பார்க்கலாமா? ஒரு மாடல் டெய்லி டைம் டேபிள் இந்த புது சிஸ்டத்தை உங்க ஸ்கூல் நாள்ல எப்படி பொருத்தலான்னு ஒரு ஐடியா கொடுக்கும். சுற்றறிக்கையில கொடுத்திருக்கிற இந்த மாடல் டைம் டேபிள ஒரு கைடா எடுத்துக்கோங்க. இது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். ஆனா இதை அப்படியே காப்பி பண்ணணும்னு அவசியம் இல்ல. உங்க ஸ்கூலோட தனிப்பட்ட தேவைகளுக்கும் சூழலுக்கும் ஏத்த மாதிரி நீங்க தாராளமா மாத்திக்கலாம். ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நீங்க ஒரு ஸ்கூல் நிர்வாகியா அடுத்து என்ன செய்யணும்? இந்த மாற்றங்களை வெற்றிகரமா செயல்படுத்த இந்த செக்லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. உங்க டீச்சர் அலோகேஷனை மறுபடியும் பாருங்க. 2026க்கான புது டைம் டேபிளை இப்பவே பிளான் பண்ண ஆரம்பிங்க. ரொம்ப முக்கியமா இந்த மாற்றங்கள் பத்தி பெற்றோர்கிட்டையும் மாணவர்கள்கிட்டையும் தெளிவா பேசுங்க. மறக்காம அடுத்து வரப்போற சுற்றறிக்கைகளையும் கவனிச்சுட்டே இருங்க. கேள்வி இதுதான். 2026ல முதல் பெல் அடிக்கும்போது உங்க ஸ்கூல் தயாரா இருக்குமா? இந்த மாற்றங்களை ஒரு சவாலா பார்க்காம ஒரு வாய்ப்பா பாருங்க. சரியான திட்டமிடலோட நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம மாணவர்களுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்க முடியும். உங்க வேலையை இன்னைக்கே ஆரம்பிங்க. வாழ்த்துக்கள்.